கோவை மாநகராட்சியினுடைய சாதாரண கூட்டம் நடைபெறுது. இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர் நாங்கள் எதுக்காக இந்த குடத்தோடு இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, சில பேர் நினைக்கல வெளியே பேட்டி கொடுக்குறாங்க, கவுன்சிலில் போய் பேசலாம் நினைப்பாங்க. இது அதாவது இந்த கவுன்சிலில், அதாவது இந்த திமுக மேயர்கிட்ட பேசுகிறது ஒன்று தான், காது இல்லாதவங்கிட்ட பேசுகிறது, காது கேட்காதவங்கிட்ட பேசுகிறது ஒன்று தான். ஏன்னா உள்ளே பேச எந்த விதமான நடவடிக்கை எடுக்க போகிறதில்ல. அதனால் இந்த புதுசாக வந்திருக்கிற அரசு கோவைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சிறுவாணிலேருந்து தண்ணீர் வருது, பில்லூர் ஸ்கீம் 2, 3லேருந்து தண்ணீர் வருது, அதே மாதிரி ஆலியார்லேருந்து வருது, அதே மாதிரி கவுண்டம்பாளைய குடி தண்ணீர் திட்டம், அது திட்டம் உண்டு. கிட்டத்தட்ட 4 ஸ்கீமுங்களும் தண்ணி வருதுங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மழை கம்மியாயிருச்சு. சிறுவாணியில் பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா 20-25 எம்எல்டி தண்ணி வருது நம்ம கோவை மாநகராட்சி. அதே மாதிரி பில்லூரில் கிட்டத்தட்ட 300 எம்எல்டி பக்கம் ஸ்கீம் 2ல் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 70-80 எம்எல்டி எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்கீம் 3ல், அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கொண்டு வரப்பட்ட பில்லூர் 2ஆம் திட்டம் 3ஆம் திட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 160-150 எம்எல்டி தண்ணி வந்துட்டு இருக்குதுங்க. இன்றைக்கி மழை கம்மியாகி போச்சு. பில்லூர் டேம் தூர் வாரணும்னு சொல்லி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கும்போது மாண்புமிகு அன்றைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள், அண்ணன் SP வேலுமணி அவர்கள் முயற்சி எடுத்து மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தூர் வாருக்கு ஏற்பாடு பண்ணாங்க. பில்லூர் ஸ்கீம், அது டேம். அது ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 100 அடி கொள்ளளவு கொண்ட பில்லூர் டேமில் 40 அடிக்கு சேரும் சகதியமாக இருக்குது. அதாவது அதை எடுத்தால் தான் இனி வரும் காலத்தில் இந்த தண்ணீர் பற்றாக்குறை இல்லாமல் பண்ண முடியும். இப்போ இருக்கிற அரசு இந்த நாங்கள் கவுன்சிலில் போய் பேசினா ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சிறுவாணி டேம் ஹைட் பண்ணணும், தண்ணி நிறைய ஸ்டேஜ் வைக்கணும்னு சொல்லி அன்றைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி அவர்கள், மாண்புமிகு அண்ணன் SP வேலுமணி அவரும் பொள்ளாச்சி ஜெயராமன் வச்சு கேரளா கவர்மெண்ட்டுக்கிட்ட பேசினாங்க. அந்த மாதிரி இப்போ இருக்கிற அரசு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி வரும் காலத்தில் பார்த்தா பில்லூர் 3யும் 2ம் வச்சுட்டு பல்லடை வரைக்கும் போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 24/7 ஸ்கீம் தண்ணி குடிதண்ணி சுய திட்டம் கோவை மாநிலத்துடைய பழைய 72 வார்டுக்கு கொடுத்தாங்க. படிப்படியாக ஏடட் ஏரியாஸுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அதோடைய திட்டமே. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாநகராட்சி, இந்த கையிலாகாத இந்த கோவை மாநகராட்சி நிர்வாகம் தான் நாங்கள் கண்டிக்கிறோம். ஏன் அப்படின்னா, யாரோ ஒரு அதிகாரி, தனியாரை கம்பெனிக்கு சேர்ந்த ஒரு கோபாலகிருஷ்ணன் ஒரு அதிகாரி தப்பான கைடன்ஸ் கொடுத்து இந்த மாநகராட்சியுடைய 100 வார்டுலையும் முறையாக மக்களுக்கு தண்ணீர் கிடைக்கிறது இல்லை. எல்லா விதத்திலும் டேக்ஸ் ஏற்றியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் மக்களுக்கு குடிக்க தண்ணி ஒழுங்காக கொடுக்க முடியல இந்த கோவை மாநகராட்சி நிர்வாகத்தினால. என்ன செய்கிறீங்க? இந்த 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த புதிதாக அரசு ஏற்ற அப்புறம் பார்த்தீங்கன்னா யாரும் எதுவும் கண்டுக்கிறதே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ வடவெள்ளி வீரகாரில் எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி 15 நாள், வடவெள்ளி எடுத்துகிட்டு 10 நாள் ஆச்சு. வீரகாரத்தை எடுத்துட்டிங்கன்னா 10-15 நாளுக்கு ஒருக்கா தண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி பார்த்தா சரவமட்டியில் 8 நாளைக்கு ஒருக்கா. அதே மாதிரி சில ஏரியாவில் பார்த்தா டெய்லியும் தண்ணி கொடுக்குறேன். என்ன இது? எல்லோரும் கோவைகள் மக்கள் தானே, எல்லோரும் வரிகிட்டு அவங்க இதுதான் கொடுக்க போகிறீங்க. அதனால் முறையான குடிநீர் கொடுக்காமல் இருக்கீங்க. இது வன்மையாக கண்டிக்கிறது. ஏன்னா 8 நாள் 10 நாள் எப்படி என்ன இது? சிங்கநல்லூர் பார்த்தா 5 நாளுக்கு இருக்கா. ரத்தனபுரி கண்ணப்ப நகர் கணபதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெய்லி கிட்டத்தட்ட 3 வருஷமாக டெய்லி தண்ணி வந்துட்டு இருந்து. இன்றைக்கி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 2 நாள், அதே எத்தனை மணிக்கு தண்ணி கொடுக்குறாங்க? நைட் 11 மணிக்கு கொடுத்து காலை 6 மணிக்கு கொடுத்தா ஏழை வேலை எப்படி இப்போ இது பண்ணுவாங்க? வேலை வேலைக்கு போக வேண்டாமா? ரத்தனபுரி கண்ணப்பனார் பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு மட்டும் தண்ணி கொடுக்குறாங்க. கொடுத்து என்ன வேலை, ஒரு கூலி வேலைக்கு நிறைஞ்ச ஏரியாவில் நைட்டு 11 மணிக்கு தண்ணி கொடுத்து காலை 8 மணி 6 மணிக்கு நிறுத்துறாங்கன்னா எப்படி பிடிப்பாங்க? வேலைக்கு போகிறத பார்ப்பானா, தண்ணி பிடிக்க பார்ப்பானா? அதனால் இந்த கோவை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டிக்கிறோம். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மாமன்ற உறுப்பினர். அதே மாதிரி புதிதாக புறப்பட்ட தமிழ்நாடு அரசு உடனடியாக பில்லூர் டேமையும் தூர்வாரப்பட வேண்டும். அதே மாதிரி சிறுவாணி அணையை நீரை உயர்த்துக்கு கேரளா கவர்மெண்ட் பேசி அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே மாதிரி ஆலியார்லேருந்து கிட்டத்தட்ட 6 எம்எல்டி 7 எம்எல்டி டெய்லி வந்துட்டு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா மாதத்தில் 4 நாள் பைப் லைன் போகும். அது கிட்டத்தட்ட 30-35 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பைப் லைன். ஆனால் அதை சரி செய்ய முடியல. அதே மாதிரி அந்த பைப் லைன் புதுசாக போட்டு எல்லா நீர்நிலை இதுகளையும் சரியாக வச்சு வரும் காலத்தில் கோவை வாழ் மக்களுக்கு முறையான குடிநீர் வழங்க வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா கோரிக்கை. அதே மாதிரி இந்த கோவை மாநகராட்சியில் குப்பை எடுக்க வருடம் 170 கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. இது கோவை வாழ் மக்கள் தன்னுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்தி கட்டுற வரி பணத்தில் கட்டுற வரி பணத்தை
யாரோ தனியாருக்கு வருஷம் 170 கோடி ரூபாய், கிட்டத்தட்ட 170 ரூபாய் செலவு பண்ணுறாங்க. அந்த தனியாருக்கு கொடுத்த டெண்டரை ரத்து செய்ய வேணும், குப்பையோட கொடுத்த டெண்டரை ரத்து செய்ய வேணும். அதே மாதிரி கோவை மாநகராட்சியுடைய நம்ம வீட்டு குப்பையை, தெருவில் வீசுகிற குப்பையை, அத்தனை குப்பையோ கோவை மாநகர சுத்தமாக வைக்கிறது நம்முடைய துப்புரவு பணியாளர்கள். அவர்களுக்கு வாரிசும் கூட வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால புதுசாக வந்திருக்கிற இந்த அரசு இந்த ஜீவோ நம்பர் 152 இதுக்கு அதை கேன்சல் பண்ணிட்டு துப்புரவு பணியாளருக்கு நிரந்தர பணி கொடுக்கணுங்கிறத இங்கே வேலைக்கு வாரிசு வேலைக்கு உடனே எடுக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கோரிக்கை. நன்றி, வணக்கம். உரத்தை எடுத்து வந்திருக்கேன்னா இந்த தமிழ்நாடு அரசுக்கு ஒரு அலர்ட் கொடுக்குறேன். எப்படி சிக்னலில் வந்து கிரீன் எரிஞ்சா போகிறோம், மஞ்சள் எடுத்தால் ஸ்டாப் பண்ணி போகிறாங்க, ரெட்டுன்னா நிறுத்து. அதே மாதிரி என்னன்னா கிரீன் இன்னைக்கு தண்ணி கிடைக்கிற மாதிரி இருக்கும். நாளைக்கு அப்படியே எப்போ வரும்னு பார்த்துட்டு இருப்போம். நாளானிக்கு என்ன கேள்வி இருக்காது. நாளானிக்கு தண்ணி வருமா தெரியாத மக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குரிய தான் அப்படி உட்காந்துருக்குவா. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருக்குன்னு தான் அனைத்து இந்திய அண்ணா இந்த இதை கொண்டு வந்துருக்கும். இதான் குடத்தோட கான்செப்ட்.